Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராசிபுரம் அருகே உள்ள ராமநாதபுரம், இந்திரா நகர், பாரதி நகர், காரைக்கால் மேடு, நேரு நகர், காக்கா பொன்காடு, ஊத்துப்புலிக்காடு, மேட்டுப்பட்டி, மேட்டூர், வண்ணாங்காடு, தேங்காய்க்காடு என 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 2500க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் அனைவரும் 4 தலைமுறைகளுக்கும் மேலாக இங்கேயே வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர். இருந்தும் வீடுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்பதே அவர்களின் ஆதங்கம். இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்துக்கு வந்து பட்டா இதுவரையிலுமே இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா 1991 எங்களுக்கு வந்து குறிப்பான ஒன்று கொடுத்து இதை அளவீடு செஞ்சு பட்டாத்தரன்னு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. 2002 வன எல்லை அதிகாரி வந்து நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு இந்த கார்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை வந்து அப்போ எல்லாம் மக்கள் பெரியவங்கள்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணிட்டாங்க, இந்த காலம் மாதிரி இல்லை. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கும் போது 3 வருஷம் கழித்து ஃபாரஸ்ட்காரங்க வந்து எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க. திருப்பி நாங்கள் அதை அப்பீல் பண்ணும்போது எங்களுக்கு அது தீர்ப்பாயிடுச்சிங்க. திருப்பி தீர்ப்பானதை எடுத்துகிட்டு போய் இவங்க ஹைகோர்ட்டில் போட்டு 2016-17 இவங்க வந்து அவங்களுக்கு தீர்ப்பாக இது பண்ணிட்டாங்க. அதுக்கும் பிற்பாடு கவர்மெண்ட்டில் நாங்கள் கலெக்டரு, அதிகாரிங்க, அரசாங்கக்காரங்க இவங்கள்ட்டலாம் போய் பார்த்து முறையிடும் போது இது மாவட்ட வன அலுவலர் எல்லாருமே பார்த்து, சரி நீங்கள் இருந்துட்டீங்க, நாங்கள் இந்த கேஸை நாங்களே வாபஸ் வாங்கிட்டு உங்களுக்கு பட்டா கொடுத்துட்றோம், முட்டுகளுக்கு வெளியே மலைப்பக்கம் நீங்கள் போகக்கூடாது, உள்ளார நீங்கள் எந்த நிலையிலும் செஞ்சுக்கலான்னு சொல்லி அளந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிணத்துல தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, எல்லாம் ஆடு மாடு வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமுறையாக விவசாயம் தாங்க பொழப்பு, வேறு எந்த வேலையும் தெரியாது. பட்டா இல்லாததால் அரசின் வீட்டு வசதி, விவசாய வாரியம், கடன் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களும் இவர்களை எட்டாமல் போய்விடுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சாலை, குடிநீர், சாக்கடை என எந்த அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் கிராம மக்களே ஒன்றிணைந்து போர்வெல் அமைக்கவோ சாலை சீரமைக்கவோ முயன்றால் வனத்துறையினர் வந்து தடுத்து நிறுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தட வசதி இல்லை, ப்ளஸ் தண்ணி கிடையாது. ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போகணும்னா 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குதுங்க. இது எங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு தட வசதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை. இப்போ எல்லா விவசாயிகளுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஏக்கர் இதில் இருக்குதுங்க. இந்த நாரங்க பிளாக்கில் இந்த 7000 ஏக்கருக்குமே பார்த்திங்களா ஒரு விவசாயத்தை நம்பி தான் இங்கே வாழ்வாதாரமே கொண்டுட்டு போயிட்டுருக்குறேங்க. இந்த விவசாயத்துக்கு எந்த ஒரு மானிய செலவு எந்த ஒரு இதுவுமே வரது கிடையாதுங்க. அதனால் எங்களுக்கு இது வந்து தலைமைச் செயலகத்துக்கு போய் கொஞ்சம் தெரிகிற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை எடுத்து காட்டணுங்க. ஏன்னா எங்களுடைய தலைக்கட்டு எல்லாம் போயிடுச்சிங்க. அடுத்த ஒரு தலைக்கட்டுக்கு எங்கள் பிள்ளைங்க அவங்களாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாதையிலே போய்ட்டு வாழ்வாதாரம், இந்த ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவுனா கூட ஒரு ஆம்புலன்ஸ் வரது கூட வழி இல்லாமல் இருக்குதுங்க. எல்லாமே அந்த 4 வீல் பிக்கப் வச்சு கொண்டுட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க. அப்புறம் எங்களுக்கு என்னென்னா ஒன்றுங்க, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு போயிட்டு வரதுக்கு அதுவும் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த மாதிரி வண்டியில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு தார் சாலை வசதி வந்து ரொம்ப கிடையாதுங்க. அதே மாதிரி ஆழ்துளை கிணறு அமைக்கிறதுக்கு நாங்கள் ஏதாச்சும் பண்ணோம்னா நம்ம அந்த ஃபாரஸ்ட் சைட்லேருந்து எங்களுக்கு நிறைய தொந்தரவு வருதுங்க. எங்களுக்கு வந்து சாலை வசதி இல்லை. பிள்ளை என்ன குழந்தைங்க 5வது வரலும் தான் எங்கள் ராமநாதபுரத்தில் இருக்குது. 6வது போகணுன்னா 3 கிலோமீட்டர் நாரக்கிணறு போகணும், இல்லைன்னா சிங்கிலிங்கொம்ப போகணும். தண்ணி எங்கள் ராமநாதபுரத்து ஊரில் தண்ணி இல்லை. தண்ணி ரொம்ப வறட்சியாக இருக்குது. குடிக்க கூட தண்ணி இல்லை. ஆடு மாடு நாங்கள் வச்சுட்டு தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். காட்டிலையும் தண்ணி இல்லை, குடிக்கையும் தண்ணி இல்லை, பயிரும் காயுது. அடிப்படை வசதிகள் இல்லாததால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தினமும் நீண்ட தூரம் நடந்தே செல்ல வேண்டிய கட்டாயம், அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவலநிலை நீடிக்கிறது. 4 தலைமுறைகளாக காத்திருக்கும் இந்த 10 கிராம மக்களின் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் தீர்வு காணுமா என்ற எதிர்பார்ப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கின்றனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.